ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக திருநெல்வேலி ஸ்பெஷல் சிக்கன் கூட்டு அதோட ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வந்து நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும். பாருங்கள், ஒரு நிமிஷம் அப்படி ஆகும். நம்ம வெயிட் பண்ணி வதக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிச்சு வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இந்த டைமில் நம்ம வந்து மசாலாஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கணும். தக்காளி வந்து முழுசாக இருந்தால் இந்த கிரேவிக்கு நல்லா இருக்காது. இது வந்து கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த தக்காளி வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க. தக்காளி நல்லாவே வெந்துடும். இந்த ரெசிபிக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா ஒரு பிரட்டிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விடுங்க. அதுக்கப்புறம் மூடியை திறந்து பாருங்கள். நல்லா அதுவே தண்ணியெல்லாம் விட்டு நல்லா ஓரளவுக்கு சிக்கன் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவி ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து அதை மூடி வச்சு வேக வைக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா திருப்பி திறந்து பார்க்கும்போது சூப்பரான சிக்கன் கூட்டு ரெடி ஆயிடும். இது ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காலேஜுக்கெல்லாம் கொடுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.